கொண்டு வந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் என்ன செய்வேன்? அருமையா கர்த்தர் பேசியிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வசனத்தின் மேல கை வைப்போம். பேசப்பா, எங்களோடு பேசுங்க. ஆவியாளர்களே, எங்கள் ஒவ்வொருவரோடு எங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்றவாறு பேசுகிற தெய்வம் நீங்கள் தான். மனுஷனே கிடையாது. மனுஷ பொருளை நாங்கள் விரும்பி கேட்க வந்தவங்களே இல்லை. உங்கள் குரல் மாத்திரம் கேட்கும்படி வந்திருக்கிறோம். ஏசப்பா, ஏசப்பா பேசுங்க. வாக்கின் ரகசியம், ஆழம், மறைபொருள், புதைபொருள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கர்த்தர் நீர் பேசுவீர்களாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க தகப்பனே, நீங்க பேசுங்க. உடைய பிள்ளைகளா அடியார்களாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம். உடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும்படிக்கு நீங்கள் பேசுங்க தகப்பனே. கிரியைகளை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க மகிமைப்படுவீராக. அற்புதத்தின் தெய்வம் இயேசு இறங்கி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வழி நடத்துகிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசும் அடியார்களாக நாங்கள் கேட்கிறோம். தேவனுடைய திருவிழா சுத்தத்துக்கு அர்ப்பணித்து வாழ்க்கை வெறுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வார்த்தையின் ரகசியம், ஆழம், மறைபொருள், உதைபொருள் அத்தனையும் நீர் வெளிப்படுத்தி பேசுகிற கிரியைகளை செய்து வழி நடத்தும்படியாக மகிமைப்படுவீராக. தேவ கரத்தில் தாழ்த்தி பெருமையாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக மாற்றினார். பேசுங்க. போராடுகிற சத்துருடைய கிரியைகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நட்டநடித்து ஜெபிக்கிறேன். ஒரு மனதை கெடுக்கிற அந்தகார ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசு எங்களை விட்டு ஓடு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை நாம் பாடலாமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். வாருமையா ஓதகரே, வந்தம் நேரம் தங்கேரும் தேருமையா பஞ்சிதரில், தேருமையா பஞ்சிதரில் பிரியவரா எங்களிடம் ஒளிமங்கே ஏரோளாதே உத்தமனே பாருமையா. ஒளிமங்கே ஏரோளாதே உத்தமனே பாருமையா. கழிக்கிறவே கழிக்கிறவே காத்திருப்போம். காதலனே கருணை செய்வார். நானேருப்பே நடுவிருந்தார். நாளின் முன்னாம் நமஸ்கரிக்க நானேருப்பே நடுவிருந்தார். நாளின் முன்னாம்
நமஸ்கரிக்க தாமதமே தயை புரிய தாமதமே தயை புரிய கத்தரனே நலம் அருள்வார் வாருமையா ஓதகரே வந்தம் இடம் தங்கீரும் உந்தன் மானை தீருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார் உந்தன் மானை தீருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார் அந்த மர ஹரிஹரித்தே அந்த மர ஹரிஹரித்தே பாட்டியமாடித்து ஆண்டருள்வார் அருமையா ஓதகரே அந்தம் மீதம் தங்கீரும். அல்லேலூயா. மறுபடியும் 19வது வசனத்தை ஏசாயா 43:19வது வசனம் வாசிக்கிறேன். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது அது தோன்றும். இப்பொழுது அது தோன்றும். நீங்கள் அதை அறிவீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் வாந்திர வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் புதிய காரியம், அதாவது நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்து விட்டால் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து முதலாவது ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள் கவனம். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி தலையும் காலும் புரியாமல் நாம் குதிக்கவே கூடாது. ஆமென். என் வாழ்க்கையில புதிய காரியம் தோன்றும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய காரியம் தோன்றும், என் தொழில புதிய காரியம் தோன்றும், என் ஜீவியத்துல ஜெப வாழ்க்கையில புதிய காரியம் தோன்றும். தோன்றிவிட்டது. எத்தனைதான் விசுவாச அறிக்கை செய்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டுமே. ஆனால் சில கண்டிஷன்ஸ் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். சில நிபந்தனைகள் உண்டு. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இப்போ இன்னையிலிருந்து உங்களை என்ன செய்யறேன் கவனிங்க, நான் இன்னையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அப்படின்னா இன்னையிலிருந்து ஆசீர்வாதத்தை கவனிக்கிறீங்களா? கவனமா கேட்கணும். இன்னிலிருந்து ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல தேவனுடைய சமூகத்துல விழுந்து யாருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் வரும். ஆமென். கர்த்தரை நோக்கி காத்திருந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தாங்க ஆசீர்வாதம். ஆமென். அதே மாதிரி தான் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் புதிய காரியம் தோன்றும். ஆமென். மற்றபடி தான் தோன்றாது. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்லிவிட்டார். சிலர் அப்படித்தான் யதார்த்தமா என்ன பண்றீங்க, பாஸ்டர் வாயிலிருந்து என்ன வந்துருச்சு, பாஸ்டர் வந்துருச்சு, தெய்வ வாக்கா வந்திருக்கு. இன்னைக்கு தான் எப்படி வந்திருக்கு, இதோ புதிய காரியத்தை தோன்ற பண்ணுகிறேன்னு சொல்லி சூப்பரான ஒரு வாக்குத்தத்தம் ஐயா.
அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு போயிட்டே இருந்து கடைசியில ஹிப்பரா மாறி போயிடும். ஆமே, சூப்பர்னு சொல்லி சொல்லாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, ஏன் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நாங்கள் அங்க ஜெபிக்காம அங்க வந்து செய்தி கொடுக்க வரல. எந்த ஒரு செய்தியுமே இருக்கட்டுமே, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்துதான் ஜெபம் செய்துதான் எங்க உங்களுக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அதுலதான் இந்த வாக்குத்தத்தத்துல நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தத்துல தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறதா கவனிக்கணும். அல்லது நாம் செய்ய வேண்டிய என்ன ஒரு காரியம் உண்டு, இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா? இதெல்லாம் பல கண்ணோட்டத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய சங்கத்தில் வைத்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். வெறும் புதிய காரியம் அந்த ஒன்னையே பிடிச்சிடப்படாது. ஏன் கொடுத்தார், என்ன ரீசன், என்ன காரணம், அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி புதிய காரியத்தை இப்பொழுதே என்ன செய்வார்? தோன்ற பண்ணுவார். ஆனால் கண்டிஷனோட கொடுத்திருக்கிறாரு. என்ன கண்டிஷன்? 18வது வசனத்துல வாசித்து பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. ஹலோ, நான் முந்தினவைகள் நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹலோ, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். யாரும் கண்ண மூடாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, முந்தினவைகள் நினைக்காதே அப்படின்னு சொல்லி சொல்றார். முந்தினவைகள் என்ன? பழைய காரியம். ஆனா அப்ப அப்படின்னா வேதத்துல ரோமர்ல இருக்கு, பழைய மனிதனை களைந்து விட்டு அப்படின்னு சொல்லி இருக்க. அது எங்க இருக்கு? பழைய மனிதன், பழைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய ஜீவியத்தை நாம் களைந்து தூக்கி தூர வீச வேண்டும். அப்படின்னா பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. பழையது என்று சொல்லும் பொழுது, நான் பிறந்ததிலிருந்து நல்ல விவரம் தெரிஞ்சது வரைக்கும் புது சட்டை போட்டேன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒரே சட்டையை போட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? வெளியே போனாலும் ஒரே சட்டை, சர்ச்சுக்கு வந்தாலும் ஒரே சட்டை, அப்புறம் வீட்டில் இருந்தாலும் ஒரே சட்டை தான். இது எப்படி இருக்கும்? ஒயிட்டாவா இருக்கும்? அட்டர் பிளாக்கா போயிடும். அப்படிதானா? அட்டர் எவ்வளவு வெள்ளையா இருக்குதோ அதே மாதிரி கருப்பா எல்லாம் செஞ்சிடும், மாறிடும். ஏன்? அது துவைக்கிறது இல்லை, எங்க போனாலும் இதுதான். அப்போ இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க போனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா பழையதை களைந்து விடு. நேற்று உபயோகப்படுத்தின ட்ரெஸ்ஸ இன்னைக்கு என்ன செய்ய மாட்டோம்? போட மாட்டோம் இல்லையா? ஏன் இன்னும் பழச வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் இன்னும் பழச வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பழைய காரியம் நமக்கு தேவையா? அது என்னங்க பழைய காரியம்? அது என்னது பழைய காரியம் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்தோம்? யார் வேணாலும் டக்குன்னு மூஞ்சி லட்சமா கோவப்பட்டு பேசணும், எரிஞ்சு கொட்டணும், சண்டை போட்டோம், பிரிவினை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆனா கர்த்தர் உனக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க, 17 காரியத்தை தூக்கி தூர வீசணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாம்சத்தின் கிரியைகள் முதலாவது ஒட்டு மொத்தமா தூக்கி என்ன செஞ்சிடணும்? வெளியில போடணும். நான் யார் பாருங்க,
நான் யார் தெரியுமா? ஹலோ, நான் யார் தெரியுமா? இந்த சட்டையை தூக்குறது, இப்படி தூக்கி விட்டு பெரிய சண்டியர் மாதிரி வந்து நிற்கிறது, இதெல்லாம் மறந்துடணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் செயல்படும். அது அவை யாவன? அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, திலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், விரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. முன்னே சொல்லி வச்சிருக்கிறார். அப்பனா முன்ன சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டாவது முறையா புதிய ஏற்பாட்டுல தெளிவாக சொல்லி வச்சு இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஹலோ, இருக்கீங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாவது இல்ல. அப்ப இப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்ம இந்த பயிரெல்லாம் இங்க பாருங்க, கோபம் கொண்டாலும் கோபப்படாம இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சப்ப கட்டி ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதி வச்சுட்டார். என்ன வார்த்தை? நீங்க கோபம் கொண்டால் என்ன செய்யணும்? இது என்ன பொறுத்தளவுக்கு சப்ப கட்டி அவங்களை ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க? சொல்லுங்க தம்பி, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க? குகார் கண்ணா கிதறு அப்படின்னா அருக்குறம் பாஷையில குகார் கண்ணா கிதறு அப்படின்னா பாவம் மனிதனை அழித்து கொல்லுகிறது. அதாவது அவன் பாஷையில சொன்னா கடித்து குதறுகிறது. கண்ணா கிதறு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடித்து குதறி என்ன ஆகும்? கடிச்சு குதறினா என்ன ஆகும்? அவ்வளவுதான், சங்காத்து முடியும் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாவம் உயிரை குடிக்கக்கூடிய ஒரு கொடிய விஷயம். ஆமே. அவன் பாவத்தை விட்டு விலகுகிறதே புத்தி. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாவம் செய்கிற ஆத்மா சத்தமா சொல்லுங்க, சாகவே சாகும். அதுக்கு ஒரு மீட்பே இல்லை. ஆனா அந்த மீட்பாகத்தான், அந்த பாவத்தை அழிக்கும்படியாகத்தான் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவாயிருந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசமாயிருந்த தேவாதி தேவன் தன்னை சுருக்கி என்ன செய்தார்? மனுஷ ரூபத்தில் இந்த மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. மனிதனை மீட்கும் பொருளாக இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவன் நம்முடைய ராஜாதி ராஜா. அதனால்தான் இன்னைக்கு நம்ம மீட்படைந்து இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கர்த்தரை என்ன செய்ய வந்திருக்கிறோம்? ஆராதிக்க வந்திருக்கோம். சரி, இதுக்கும் புதிய காரியத்துக்கு என்னங்க இருக்கு சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறீங்களா? சொல்ல நல்ல கவனிங்க. இந்த பாவ மீட்பு என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பழைய மனிதனுடைய கேரக்டர் எல்லாவற்றையும் தொலைச்சி கட்டினதே இயேசுவின் ரத்தம் தான்.
அல்லேலூயா. எப்படி நீக்கியது வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர். சரி, ஒரே ஒரு நிமிஷம். அவருடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறதா? பியூரிஃபுல் ஆக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்ல புதுசா ஒரு மிஷின் ஒன்று வந்திருக்குல்ல. நம்ம வீட்ல என்னதான் சப்ப தண்ணியை நீங்க டேங்க்ல இருந்து கீழே இறக்கி விடுங்க, அந்த பியூரிஃபையர் மெஷினுக்குள்ள பூந்துருச்சுன்னா நமக்கு குடிக்கிறதுக்கு அது அந்த தண்ணி எப்படி வருது? எப்படி வருது சொல்லுங்க? டேஸ்டா தான் வரும். சப்ப தண்ணி தான் ஊத்துறோம், ஆனா வர்றது எப்படி வருது? டேஸ்டா வருது. ஆனா அதுல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எந்த ஒரு சத்தும் இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனும் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மனுஷன் பார்த்த ஒரு சில காரியங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன செய்கிறது? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாமே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டளை ஒண்ணு இருக்கு. ஹலோ, நம்ம செய்ய வேண்டிய ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. உள்ள 10 கட்டளை தான் எனக்கு கட்டளை நினைக்காதீங்க. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உள்ளே இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நாம் ஒளியில் இருக்கிறது போல முதல்ல வெளிச்சத்துக்குள்ள வரணும். ஹலோ, கர்த்தர் புதிய காரியத்தை தோன்ற பண்ண வேண்டுமே. ஆனால் நாம் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று. அந்த வெளிச்சத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெளிச்சம் எப்படி இருக்கும்? நம்மை வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். அந்த ஒளி, அந்த ஒளி எப்படி இருக்கிறது என்றால், அந்த ஒளி மனுஷருக்கு வெளிச்சமா இருந்தது. இந்த வெளிச்சத்துக்குள்ள வரணும். அது என்ன வெளிச்சம்? ரட்சிப்பின் வெளிச்சம். இந்த ரட்சிப்பின் வெளிச்சத்துக்குள்ள யார் யார் முதலாவது வருகிறீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களோடு, நம்ம பக்கத்துல இருக்கிறவர்களோடு அல்லது நம்ம குடும்பத்தோடு நாம் ஐக்கியமாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மற்றவங்க இங்க பாருங்க, குடும்பத்து ஆட்கள் சிலர் பார்த்தா போதும் ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், அபவுட் ஹேண்ட் எல்லாம் டேர்ன் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி டேர்ன் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா பண்ணாதீங்க. அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சம்பந்தம் ஏது? நமக்குள் ஒளி இருந்தால், வெளிச்சம் இருந்தால் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் வீசுவே. அந்த வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம் நமக்குள்ளே இருந்தால், வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை வெறுத்து ஓடாதீங்க.
வெறுத்து தள்ளாதீங்க. உலகம் உங்களை பகைக்கும், உங்களை உலகமும் நம்மை வெறுக்கத்தான் செய்யும். ஆனால் வெளிச்சத்தை உண்டாக்கின தெய்வமோ நம்மை நேசிக்கிறார். நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். I am the light of the world. இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசினார். நீ வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறியா, இருளுக்குள்ளே இருக்கிறியா? எதுக்குள்ள இருக்கிறோம்? இருள் என்று சொன்னால் பாவம் என்னும் இருளுக்குள்ளே இன்னும் மனிதன் இருந்து கொண்டேதான் இருக்கிறான். ஆகவே நாம் ஒருவரும் வெளிச்சத்துக்குள்ள இருந்தால் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஐக்கியம் உண்டாயிருக்கும், சகோதர சிநேகம் உண்டாயிருக்கும், துரோகம் நம்மை விட்டு வெளியேறி போய்விடும். ஆகவே இயேசுவோடு ஐக்கியம் வேண்டுமா? பிதாவோடு ஐக்கியம் வேண்டுமா? யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? எங்களுடைய ஐக்கியமோ 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். நீங்களும் உங்களுடைய ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும். அந்த வசனத்தை மெதுவா நல்ல கொஞ்சம் நிறுத்தி யோசித்து தியானம் பண்ணி படிச்சு பாருங்க. நீங்களும் இங்க பாருங்க, இந்த உலகத்தில் வாழுகிற நீங்களும் மனிதர்களாகிய நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாக. யார் பேசுறது இந்த வார்த்தை? பிதாவாகிய தேவன் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நீங்களும் எங்களோடு என்ன செய்யணும்? ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு, உறவாய் இருக்கும்படிக்கு. உறவாய் எத்தனை பேர் இருக்கிறோம்? நமக்கும் பிதாவுக்கும் உறவு இருக்கிறதா? பணமாய் இருக்கிற கிறிஸ்துவுக்கு உறவு இருக்கிறதா? ஹலோ, இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க, தைரியமா கை தூக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு இருள் உங்களுடைய ரட்சிப்பின் வெளிச்சத்துல ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. எங்கேயோ நாம் தவறில் இருக்கிறோம். நாம் நம்முடைய சுய பரிசோதனை அவசியமாக செய்தாக வேண்டும். தேவனே, எனக்கு இறங்கும், என் பாவத்தை என்ன செய்யும் மன்னி அப்படின்னு கேட்டு தேவனிடத்தில், நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் இறக்கத்துக்காக போராடி கேட்கும் பொழுது கட்டாயம் அவர் நமக்கு இறங்குவார். அல்லேலூயா. இறங்குவாரா? கட்டாயம் இறங்குவார். வைராக்கியம் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்று. வைராக்கியம் என்பது ஒரு இருளான ஒரு காரியம். இருளை தூக்கி வெளியில் எறிந்து விடுவோம், நாம் வெளிச்சத்துக்குள் வந்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனித்து பாருங்கள். இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா, முந்தின காரியம், இருள் முந்தின ஒரு காரியம். வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு புதிதாக கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வெளிச்சத்துக்குள்ள எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வருகிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கால்களுக்கு தீபமும் நாளைக்கு வெளிச்சமாக இருக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ அந்த வேதத்தை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்னும் சொல்றேன் பாருங்க, வசனம் ஓசியால இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படின்னா, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். யாருக்கு? இந்த கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு வேதம் அந்நிய காரியமாய் தோன்றுகிறது, தெரியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு பைபிளை படிச்சுட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான். இது எங்கே?
நீங்களாம் கிறிஸ்தவங்களா? வேதத்தை வாசிக்காதவங்க, வேதத்தை தியானிக்காதவங்க விசுவாசியா, கிறிஸ்தவனா அல்லது கிறிஸ்தவர்களா? யாரோடு இருக்கிறோம்? எப்படி நமக்குள்ள வெளிச்சம் வரும்? எப்படி தேவன் புதிய காரியத்தை செய்வார்? எப்படி நம்மோடு பேசுவார்? வாக்குத்தத்தம் எங்கிருந்து நிறைவேறும்? ஒருபோதும் நிறைவேறாது. நீ என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறப்பேன், உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். சும்மா புதிய காரியம் தோன்றும். எப்போ? ரைட் நவ. இப்பொழுது நடக்காதுங்க. நடக்கும் நினைக்கிறீங்களா? இப்ப எனக்கு வந்துருச்சு, நீ 1000 முறை விசுவாச அறிக்கை செய்தாலும் வருவதில்லை. நீ நடந்து காட்டணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி நடந்து காட்ட வேண்டும்? வழியில் நடக்கணும், வெளிச்சத்துல நடக்கணும். வெளிச்சத்துல நடக்கிற தேவ பிள்ளை இந்த வேதத்தை என்ன செய்யணும்? தினமும் வாசிக்கணும். தினமும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அது எப்படி வாசிக்கணும்? கொதிக்கிற எண்ணக்குள்ள கடுகளை போட்டா பட்டா பட்டா அவ்வளவுதான், முடிவு. அதல்ல வேத வாசிப்பு. அதை புரிந்து கொண்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள நிலை நிற்கிற மாதிரி நிதானமாக தியானம் பண்ணி அதை படிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் வந்து என்ன செய்யும்? உள்ளே நிற்கும், அது போதிக்கும். அல்லேலூயா. வேத வசனத்தினால் வழி நடத்தப்பட்டு கொண்டே இருப்போம். அப்படி வேத வசனத்தினால் வழி நடத்தப்படுகிறவங்க தான் வெளிச்சத்தில் நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வேத வசனத்தை தியானம் செய்யாவிட்டால் நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருந்தாலும் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, இப்போ ஒன்னே ஒன்று சொல்றேன், யாரும் மனசுல சங்கடப்படாதீங்க. இன்னும் இருளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னும் நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன், நான் இயேசுவோடு பேசுகிறேன். என் தேவன் சவால் விடலாம். ஏன் தேவன்? ஏன் தேவன்? ஏன் கர்த்தர்? நடக்காத ஒண்ணுங்க. அல்லேலூயா. வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் புதிய காரியம் தோன்றும். இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. ஆமென், ஆமென். ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே. குறைகளை காக்கும் மறையாம் கண்ணாடி, குறைகளை காக்கும் மறையாம் கண்ணாடி, மாலையை உடைக்கும் கம்மட்டி, மாலையை உடைக்கும் கம்மட்டி, மாலையை உடைக்கும் கம்மட்டி. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், வேதம் வராதே என் மனமே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு போனார் பர்த்டே கொண்டாடுவதற்கு. அங்கே பர்த்டே எல்லாம் ஜரூரா கொண்டாடியாச்சு. பாஸ்டருக்கு வெள்ளித்தட்டுல என்ன செய்யணும்? வெள்ளித்தட்டுல தான்
வைக்கணும்னு சொல்லி சில திங்ஸ் எல்லாம் வந்து வெள்ளித்தட்டில் வச்சுட்டாங்க. வெள்ளித்தட்டில் வச்சுட்டு ஐயா சாப்பிடுங்க ஐயா ஸ்நாக்ஸு வெள்ளித்தட்டில் இருக்கு. வெள்ளி டம்ளரில் தான் தண்ணீர் வருது அல்லது ஜூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக முடிச்சாச்சு. பாஸ்டர் போயிட்டார். வெள்ளித்தட்டை எங்க வெள்ளி ஸ்பூன் எங்க போச்சு காணுமே. வெள்ளி ஸ்பூனை எங்க காணுமே. ஸ்பூன் தான் எங்கேயுமே இல்லை. வீட்டாரு யார் மேல சந்தேகம் வரும்? பாஸ்டர் மேல சந்தேகம் வந்துருச்சு. சரி, எப்படா பாஸ்டர்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பயம். என்ன பண்ணாங்க தெரியுமா? எதுவுமே கேட்கல, சாம விட்டாங்க. ஆனா சில நாட்கள் கழிந்தது. பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போனாங்க. வெள்ளி ஸ்பூனை எடுங்க, பாஸ்டருக்கு எல்லாம் கொடுக்கலாம் ஸ்பூனு. பாஸ்டர் அன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. ஆமா நான் தான் எடுத்துட்டு போனேன். பாஸ்டர் சொல்லிட்டார், ஆமா நான் தான் எடுத்துட்டு போனேன். சரி, உங்க பைபிளை கொண்டாங்க. எடுத்தாங்க. திறந்தா வேதம் எப்படி தெரியுமா? ஒரு வாரத்து குப்பை அல்லது 10 நாள் எடுத்த குப்பையெல்லாம் மேல அப்படியே பதிஞ்சு போயிருக்கு, நிறைஞ்சு இருக்குது. வேதத்தை திறங்க அப்படின்னு சொன்னார். வேதத்தை திறந்தாங்க. உள்ள என்ன இருக்கு? வெள்ளி ஸ்பூன் அங்கிருந்தா வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க எத்தனை நாளா பைபிளை படிச்சு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? நான் வந்து போய் எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. இல்ல 10 நாளும் நீங்க வேதத்தை எடுக்கல, தொடவே இல்லை, நினைச்சு கூட பார்க்கல. நீ எல்லாம் ஒரு விசுவாசியான்னு கேட்டார். இப்ப யோசிக்கிற வருது. நம்மளை கேட்கறதுக்கு இந்த பாஸ்டர் நம்மளை கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம்? நீ எல்லாம் ஒரு விசுவாசியா அல்லது ஒரு கிறிஸ்தவனா? யோசித்து பாருங்க. வேதத்தை தினமும் என்ன செய்யணும்? வாசிக்காதவன் கிறிஸ்தவனே இல்லை. நான் ஐ ஆம் ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லி சொல்லாதீங்க. வேதத்தை தினமும் கையில் எடுத்து வாசிக்க வேண்டும். அதுதான் இயேசுவை நேசிப்பதற்கு ஒரு விசுவாசிக்கு நல்ல அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வாசிக்காதவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க சொல்லுங்க. முந்தினவை காரியங்களுக்கு உள்ளே இருக்கிறார்கள். பழைய மனிதனாகிய பாவ மனிதனுக்கு உள்ளே இருக்கிறார்கள். அதனாலதான் வேதத்தை சொல்றதுக்கு என்ன இல்ல, நல்ல மனசு வரல. இயேசுவை நினைப்பதற்கு, வேதத்தை நினைப்பதற்கு நல்ல ஒரு மனசு வரவே இல்லை. ஆமென். அப்படி வந்திருந்தா, ஹலோ, அப்படி வந்திருந்தா என்ன நடக்கும்? வேதத்தை தியானம் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க. தியானம் பண்ணி அழகா படிச்சிருந்திருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிக்க. எங்களெல்லாம் சின்ன குழந்தைகள, இந்த மாதிரி குழந்தைகளா இருக்கும்போதே என்ன செய்யணும்? ஜோமண்ண கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்பா காப்பாற்றும், அம்மா காப்பாற்றும், ஐயா காப்பாற்றும், தாத்தா காப்பாற்றும், பாட்டி காப்பாற்றும், தம்பியை காப்பாற்றும், அண்ணனை காப்பாற்றும், எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க. அதுதான் பேசிக்கான ஒரு ஜெபம். சூப்பர், உண்மை. அதுதான் நாம ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய ஒரு ஜெபம். ஆனா
நாள் போக போக அந்த ஜெபம் நம்மகிட்ட வர்றதே இல்லை. ஆண்டவரே, நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டில் குறைவாக இருந்தோம்னா, இதுலலாம் ரொம்ப சப்ஜெக்டில் குறைவான மார்க் எடுக்கிற தயவு செய்து எனக்கு என்ன செய்யுங்க, நான் உதவி செய்யுங்க சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறோம். சரி, நமக்கு என்ன தேவையோ அதை கேட்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ ஜெபிக்கிறதற்கு பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? ஹலோ, ஊக்குவிக்கணும், டீச் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம சபையில படிப்பறிவே இல்லாதவங்க எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க? ஒரு சாதாரண ஒரு ஊழியர் ஜெபத்துல எல்லாத்தையும் வரிசையே ஒரு பாயிண்ட சொல்லி சுருக்க ஜெபம் செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்தோம். அதுலதான் அவங்க கற்று தேர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்படி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் நம்முடைய ஜெபம் அமைய வேண்டும். ஆமென். அப்பதான் அவன் இவ்வளவுதானா ஜெபம், ஜெபம்ங்கிறது இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்க, வேகமா அவங்களும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி, ஏமா இவ்வளவுதான் ஜெபமா, ஆமாம்மா அப்ப நீ ஜெபம் பண்ணலாம், ஆமா நானும் ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபத்துல அப்படியே ஒரு உற்சாகத்தை கொடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் ஒரு ஜெப வீரனா எழும்பி விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட குடும்பத்துல ஜெப வீரன் எழுப்புகிற குடும்பத்துல தான் உங்க பிள்ளைகளை ஜெப வீரனா எழுப்புற குடும்பத்துல தான், அப்படிப்பட்ட ஜெப வீரன் எழுப்புகிற குடும்பத்துல தான் புதிய காரியங்கள் தோன்றும். அல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பத்துல புதிய காரியம் தோன்றும். வேதத்தை தியானம் பண்ணுகிற குடும்பத்துல புதிய காரியம் தோன்றும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல புதிய காரியம் தோன்றும். இல்லாவிட்டால் இல்லை. நினைச்சு கூட பார்த்துடாதீங்க புதிய காரியம். அல்லேலூயா. ஏன் இல்ல? இன்னும் நமக்குள்ள யார் இருக்கிறா? பழைய ஆனாம் குடியிருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பழையவை களைந்து புதிய முந்தினவைகள். வெளிப்படுத்தல் 21 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகளை ஒழிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் எப்படி ஒழிஞ்சு போச்சு? அல்லேலூயா. முந்தினவைகள் எப்படி ஒழிந்தது தெரியுமா? 3வது வசனத்தை படிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்திலே, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அப்ப என்ன ஒரு ஆசீர்வாதம்! நம்முடைய தேவன் நம்முடைய தேவனாகவே நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும். அப்படி வாசம் பண்ணாவிட்டால் முந்தின காரியம் ஒழிந்து போகாது. தேவன் நம்மோடு என்னோடு கூட வாசம் பண்றான்னு சொல்றவங்க எல்லாம் எத்தனை பேர் கை தூக்குங்க? நல்ல துவர்ல இப்படி மிஸ் பண்ணாதீங்க, நல்ல கை தூக்குங்க. சரி, கையை கீழே போடுங்க. இப்போ உள்ளது சொல்லுங்க, நான் உண்மையாவே பைபிள் படிச்சேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நீ கிறிஸ்தவனா? கை தூக்காதவங்க கிறிஸ்தவங்களா விசுவாசியா? யாரு? இப்ப சொல்லுங்க பதில். தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறது, என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தினீங்களே, நீங்க இப்ப யாரு? என்ன சொல்றதுக்குள்ள இருக்கிறீங்க? வேதத்தை நேசிக்காத தேவ பிள்ளையா? கர்த்தர் வேதனைப்படுறாருங்க. வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஆமென், ஆமென். சஞ்சலம், தவிப்பு,
நம்முடைய குடும்பத்தை விட்டு ஓடிப்போம். ஹalleluya, ஹalleluya. வேதத்தை நேசித்தார், தேவனை தேடுகிறது, தேடினார், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம், வறுமை ஓடிப்போம், வேதனை மாறும், துயரங்கள் மாறும். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் உலகத்தை அந்த சராசரங்களை படைப்பு ஒரே நேரத்தில் ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் நம்முடைய உள்ளத்தை வாசமாக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். ஒரே ஒரு நொடியில உங்களுடைய துயரம் மாறும், உங்களுடைய வேதனை மாறும், உங்களுடைய சஞ்சலங்கள் மாறும், உங்களுடைய கவலை மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய நிந்தை அவமானம் எல்லாமே மாறிவிடும். புதிய காரியம் தோன்றும். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, எவ்வளவு ஆறுதல். ஹalleluya, ஹalleluya. இந்த ஒருவேளை இந்த வீடியோவில் வெளியில் அனுப்பும் பொழுது இது யார் பார்த்தாலும் இந்த நல்ல கிறிஸ்தவ வேதத்தை வாசித்து என்ன செய்யலாம்? மனம் திரும்பி இயேசு என்ற ஒளிக்குள்ளே வர வேண்டும். இயேசு என்ற வெளிச்சத்துக்குள்ள வந்தால் நாம் மற்றவர்களோடு ஐக்கியமாக இருக்க முடியும். மற்றவர்களோடு ஐக்கியமாக இருந்தால் ஆண்டவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுது உங்க வீட்டுக்குள்ள தோன்றுகிறது, உங்க குடும்பத்துக்குள்ள தோன்றுகிறது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோன்றுகிறது. ஐக்கியமாக இருந்தால், ஐக்கியத்துக்கும் நமக்கும் எதிரடையாக இருந்தால், நாம் ஐக்கியத்துக்கும் உறவுக்கும் மனிதனோடு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனுடைய கண்கள தயவும் வேணும், மனுஷனுடைய தயவு வேணும், கர்த்தருடைய தயவும் வேணும். மனுஷனுடைய தயவு இருந்தா கர்த்தருடைய தயவு நமக்கு கண்டிப்பா கிடைத்து விடும். அப்போ நம்ம இந்த உலகத்துல எல்லா நபர்களோடும் ஐக்கியமாக இருக்கிறதை கர்த்தர் வேண்டி விரும்பி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய காரியம் தோன்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜெப வாழ்க்கையில, வேத வாசிப்பு வாழ்க்கையில, நம்முடைய பிசினஸ்ல புதிய காரியம் தோன்ற வேண்டுமே. ஆனால் நாம் முதலாவது இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? 1 யோவான் 1:7 படிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். ஒளியில நடந்தால் மட்டும்தான் ஐக்கியம் உண்டாகும். அந்த ஐக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்யவே மாட்டார். புதிய காரியம் தோன்றவே சொல்லுங்க தோன்றாது. ஏன் சாபம் போடுறீங்களா பாஸ்டர்? எனக்கு சாபம் போட்டு பழக்கம் இல்லை, உண்மையை சொல்லி பழக. அதுதான் உண்மை. சத்தியத்தை வெளிப்படையாக பேச வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கல்லெடுத்து மண்டையில அடிச்சா ஒன்னாகாதுன்னு சொல்லி சொல்லவே கூடாது. ஹலோ, கல்லெடுத்து மண்டையில அடிச்சா ஒண்ணுமே ஆகாது தம்பி, பயப்படாத, அப்படியே நின்னுக்க. ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி ஏமாற்றி பழகவே கூடாது. கல்லெடுத்து மண்டையில அடிச்சா மண்டை காயமாகி என்ன வரும்? ரத்தம் ஒழுகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி தான் மற்றவர்களை பகைத்து, சொந்த சகோதரனை பகைத்து வெறுத்து வாழுகிறது not true Christianity. நீ ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். ஆமென். உண்மையான கிறிஸ்தவர்கள் தன்னை தாழ்த்தி, அவன் திட்டினா பரவாயில்ல, ஏசினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, என் சகோதரன் எனக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 133 சங்கீதத்தில்
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் வாழ்வது பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனையோ மாணவர்கள் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்துக்கு அங்கே சகோதர சிநேகத்தை ஒப்படைப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த சகோதர ஐக்கியம் இருக்கிறவங்க மட்டும்தான் இயேசுவோடு ஐக்கியப்பட முடியும். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ சகோதர சிநேகிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருக்கிற இடத்துல, கர்த்தருடைய அன்பு இருக்கிற இடத்துல கர்த்தரால் புதிய காரியம் அந்த குடும்பத்துக்குள்ள தோன்றும். இல்லாவிட்டால் இல்லை. ஆமென். இல்லைன்னா இல்லைன்னு பட்டுன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா சொல்லாதீங்க பாஸ்டர். அப்படித்தான் பேசி பழக்கம் பழக்கம் பழக்கம்ங்கிறத காட்டிலும் அதுதான் வேதம், அதுதான் வேதம். நீ கர்த்தருடைய வழியில் நடந்தால் உனக்கு நன்மை உண்டாகும். அந்த வழியில் ஆபத்து இல்லை. கர்த்தருடைய வழியில நடக்காதவங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. அதுதான் வேதம். ஆமென். நாம் இயேசுவின் வழியில் நடக்கிறேன். பாட்டு தெரியுமா? தெரியுமா? பாடல் கீதத்தில் இருக்கு, நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன் பயப்படே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. கண்டிப்பா ஆயில தான் பாடணும். இருட்டுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். பயப்படணும். யோசித்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை தோன்றப்படுகிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்காதே, முந்தினவைகளை நினைக்காதே, முந்தின காரியத்துக்குள்ள கூடி இருக்காது. நீ வெளியில வா, அன்புக்குள்ளவா, சகோதர அன்புக்குள்ளவா, நான் உன் ஆசீர்வதிப்பேன். சகோதரனை சிநேகி, வெறுக்காத அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். கைதட்டி பாடுவோம். அன்பே பிரதானம், பண்புரு ஞானம், பரமனம் கை, இந்த விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனே, யாராவது கேட்ட சத்தியத்தின்படி நடவாதிருந்தால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, எனக்கு இறங்கும். உண்மையிலே இன்னும் நான் பழைய வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன். புதிய வாழ்க்கை நமக்கு இன்னும் வரல. என்றைக்கு புதிய வாழ்க்கை தோன்றுகிறது? தேவனே, இன்னும் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாவ மனிதனாகிய பழைய மனிதனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எரிச்சல், கோபம், சண்டைகள் எனக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். தயவு செய்து எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரிடத்தில் போராடி கேட்க, போராடி கேளுங்க, போராடுங்க, போராடுங்க, போராடி கேளுங்க. அப்படிப்பட்ட ஜென்ம சுவாமி என்னை விட்டு நீங்கள
அப்படின்னு சொல்றவங்க இருந்தா தயவு செய்து இயேசுவே எனக்கு இறங்கும், என் ஜென்ம சுவாபமே எனக்குள்ள வேண்டவே வேண்டாம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பழைய காரியத்தை நான் தூக்கி எறிஞ்சேன், எனக்கு இறங்கும் என்று கேளுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, வாயை திறங்க, வாய்களை திறந்து ஆண்டவரே நான் இன்னும் பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறேன், புதிய மனிதனா ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டவன மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா உண்மையில எனக்குள்ள ரட்சிப்பு இல்லை. எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று நான் கேட்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களா? இயேசுவே எனக்கு இறங்கும் என்று ஒப்பு கொடுங்க. இதை பார்க்கிறவங்க எந்த மூலையில் இருந்தாலும், பூமியில் எந்த பகுதியில் இருந்தாலும், இயேசுவே எனக்கு இறங்கும், நான் இன்னிருந்து வேதத்தை வாசிப்பேன், இன்னிருந்து தெய்வ சமூகத்தில் வந்து பாலத்தோடு ஜெபிப்பேன், மற்றவர்களை மனதார அன்பு செலுத்தி நேசிப்பேன் அப்படிங்கிற ஒரு உள்ளத்தோடு நீங்கள் தயவு செய்து ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? உங்களை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு வார்த்தைகளை தந்திகள் மக்கள் நாட்டி அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து நடத்துகிறார். கேட்டுக்கொண்ட வார்த்தைகளை ஒவ்வொருவரும் சத்தியத்தில் அப்படியே நீடித்து நிலைக்கிறது. அது நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி, வெறுமை அனுப்பாதபடி ஆசீர்வதித்து அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். மகிமைப்படுகிறார். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்துக்கு பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளை கர்த்தர் சமர்ப்பிக்கிறார். ஒருவராக சும்மா போகக்கூடாது, சீரனை பதித்து அனுப்பும்படி நிறைவாய் கொடுங்கப்பா. அவங்க எதிர்பார்த்த காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.